Hey, hi guys, நான் வந்து இந்த ஃபார்மில் இருக்கோம், இந்த லேக் ஃபார்ம் பலிப்புலாவில். ஸோ என் கூட யாரை கமத்த செல்வா இருக்காரு, தென் அம்மா, இவர் பார்த்தீங்கன்னா என் தம்பி கார்த்தி வந்திருந்தாரு. ஸோ குவாட் நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூ அனிமல்ஸ்லாம் இருக்குது. இது என்னன்னு சொல்லி வடிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒன்று செல்வா ஒன்று. க்யூட்டாக இருக்கா, நல்லா. ஸோ நல்லா இருந்துச்சு. இதோட டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ப்ரைஸ் தான். தென் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு. இது இன்னொரு டைப் ஆஃப் பேர்ட்ஸ். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காங்க, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி மீன் தொட்டிலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வச்சுருந்தேன், இப்போ டைம் இல்லை. தென் பார்த்தீங்கன்னா நிறைய மயில், வெரி ஃப்ரெண்ட்லி. அது நம்மளை பார்த்த கத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம கிட்ட போகலாம். வெள்ளை மயில் இருக்குது, கலர் மயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிலாம் இருந்துச்சு, பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருங்க. ஸோ கொஞ்சம் பயம்தான், பட் இருந்தாலும் பட் கிட்ட போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கண்ணாடி போட்டு மறைச்சிக்கிட்டேன் என்னோட பீதியெல்லாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்ன நான் போய் பார்க்கும்போது அவங்க நம்ம கிட்ட போனாலே கத்துவாங்க வேகமாக, அவங்களோட சவுண்ட் ரொம்ப வேகமாக இருக்கும். பட் இங்கே அந்தமாரி சவுண்டே இல்லை, வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ பாருங்க அம்மா, செல்வா, கார்த்தி எல்லாம் பயம் இருந்தாலும் மறுபடியும் கிட்ட போயிட்டு ஷூட் பண்ணணும் சொல்லிட்டு அப்போ போய்கிட்டேன். இங்கே பாருங்க, செல்வா ரொம்ப பயந்தாரு. அப்பயும் கொஞ்சம் கை பிடிச்சி இந்த வாக்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இப்படி ஜாலியாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும். சரி திரும்பி தான் நிற்கிது, நான் தொட்டு பார்ப்போம்னு சொல்லி ஏதோ பயத்தோடு தான் தொட்டேன். ஆனால் அந்த ரியாக்ஷன் கொடுக்கல. பட் இவங்க காமிச்சாங்க வா நினைக்கிறேன், நான் தொடுறது காமின்னு பார்த்தா பறந்துட்டாங்க. பாருங்க கியூட்டான ஆட்டுக்குட்டி, ரொம்ப அழகாக இருக்காங்க. அதோட கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ஃபேஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்க எல்லாம் அப்படி ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் அந்த சாப்பாடு வாங்கி நீங்கள் சாப்பாடெலாம் கொடுக்கலாம். ஸோ அவங்க ரெடியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா அங்கே கேஃபேவும் இருக்குது. நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தா பக்கத்தில் அந்த மாரி ஓப்பனாகவே அவங்க வந்து சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஆப்வியஸ்லி நீங்கள் சாப்பாடு வாங்கினாலே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, பிறகு நாங்கள் அதை ஃபீடிங் பண்ணுறோம். அது இப்போ நான் வாங்கிட்டோன்னு தெரிஞ்ச கையோடையே வந்து என் மேலாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஸோ என் தம்பி செல்வா கொஞ்சம் பயந்தார், ஏன்னா அவருக்கு அனிமல்ஸ்னால் கொஞ்சம் அலர்ஜிக்கு. பாருங்க குட்டி குட்டி ஆட்டுக்குட்டிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து நம்மகிட்ட கேட்குற விதம், அது வெள்ளை ஆட்டுக்குட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாருங்க ஒரு சைடு பயம் தான், பட் இருந்தாலும் வந்து அது ஒரு மாதிரியான ஒரு ஃபன், ஒரு ஹாப்பினஸ். ஸோ இது ஒரு டைப்பான பேர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு பேர் சரியாக தெரியல, ஆனால் அது டைப் ஆஃப் வாங்கோலி ஐ திங்க். ஸோ இதுதான் இந்த லேக் ஃபார்மோட மெயின் ஏரியா ஓடிடி. எவ்வளோ அழகான பிளேஸ் ஃபார் ஃபோட்டோ ஷூட். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மீன். ஸோ ரொம்ப அந்த ஈவன் அந்த மீனை கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒருத்தவங்க போடணுன்னு தெரிஞ்சேன்னா எல்லாமே கிட்ட வந்துடுவாங்க. மேபி எல்லாமே அவங்களுக்கு ஃபீடிங் பண்ணி பழகிட்டாங்கன்னு தெரியல. பட் சி இஸ் ஸோ க்யூட். அங்கே பாருங்க எவ்வளோ அழகா மீன், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம். பாருங்க நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகான ஒரு பிளேஸு. தேங்க் காட் நாங்கள் போயிருக்கும்போது இட்ஸ் நார்மல் ஒர்க்கிங் டேஸ். ஸோ அதனால் அவ்வளோவா க்ரௌட் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், ஃப்ரீயாக சுற்றினோம்.
ஃப்ரீயாக அந்த அனிமல்ஸ்குலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ நிறைய டிக்டாக் பண்ணலாம், ஃபோட்டோஷூட் பண்ணலாம். பாருங்க நம்மலாம் கிட்ட போனால் பயப்படவே இல்லை அந்த வாத்து இதெல்லாம். அகெயின் அந்த மயிலுக்கிட்ட வந்தோம். ஸோ யாராச்சும் மயில் தோகை விரிக்குதான்னு பார்ப்போம். யாருமே தோகை விரிக்கல. ஓகே தென் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதோட சையூர் சைரான் இருக்கிற ஒரு இடம் ஸ்பெஷலாக வெஜிடபிள்ஸ் தான். சாமி பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரத்துக்கு ஒரு வாழை மரம் இருக்குது. தென் நிறைய டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. ஃபுல்லாக அப்படியே வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸு அது மாதிரி நிறைய பேர்லாம் போட்டு எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. பட் இங்கே எல்லாமே சரி ஞாபகம் இல்லை. ஆனால் நல்லா இருக்கு அந்த இடம். அப்படியே அதோட அந்த உள்ள காற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது கடைசி வரைக்கும் எல்லாமே வெஜிடபிள்ஸ். ஸோ போட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு நினைக்கிறேன். இன்னும் பெருசாகிறதுக்கா இன்னும் பார்க்க க்ரீனரியாக அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் வாங்கிட்டு வந்தோம். அங்கே அப்போவே வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தோம். வெரி சீப் தான். பப்சோய் அப்சோய் வாங்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 1 packet ஃபியூ கிராம் வந்து 5 தான். ஸோ அதேமாரி நிறையா பிளான்ஸ்லாம் வந்து அந்த நேம் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து சூரியகாந்தி பூ. அப்புறம் ஃபைனலி அவங்க தோகையை வச்சுட்டாங்க. ஸோ அதையும் நான் முடிஞ்சளவுக்கு கேப்சர் பண்ணினேன். பட் அவங்க வெக்கப்படுறாப்புளுக்கு திரும்பிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான். பட் ஸோ நைஸ்ல, ஸோ கியூட். எனக்கு மயிலெலாம் ரொம்ப பிடிக்கும். அதோட கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். So far this is the videos and the memories at the lake farm Penang Balipau. So உங்களுக்காக ஒரு குட்டி ஷேரிங். Bye guys and had great moments. Love you all.